ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆலுவேரா ஷாம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஷாம்பு பேஸ் 100 கிராம் எடுத்திருக்கேன், ஆலுவேரா எக்ஸ்ட்ரா 10 கிராம் எடுத்திருக்கேன், கிளிசரின் 5 கிராம் எடுத்திருக்கேன், விட்டமின் இ ஆயில் ஒரு 5 ட்ராப் எடுத்திருக்கேன், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஒரு 3 ml எடுத்திருக்கேன். கலர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. வாங்க நம்ம எப்படி ஆலுவேரா ஷாம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆலுவேரா ஷாம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஷாம்பு பேஸ் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சல்ஃபர் அண்ட் பேரவன் ஃப்ரீ ஷாம்பு பேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஆலுவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நானே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்ச எக்ஸ்ட்ராக்ட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆலுவேராவை எடுத்து உள்ளே இருக்கிற பல்ப் மட்டும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி அந்த ஆலுவேராவை நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு 10 ml மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிசரின் ஒரு 3 ml ஊற்றிக்கோங்க. 3 ml to 5 ml வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளோட ஹேரை வந்து நல்லா சைனிங்காகவும் நல்ல ஈரப்பதமாகவும் தக்க வச்சுக்கும், வறண்டு போகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் 3 ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விட்டமின் இ ஆயில் நான் எடுத்திருக்கேன். எதுக்கு நான் இதை ஊற்றிருக்கேன்? ஒரு 5 ட்ராப் எடுத்திருக்கேன். எதுக்கு நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்ஃபை வந்து நல்லா முடி வந்து நல்லா வளர செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முடியோட ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. இது குழந்தையிலேருந்து இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நான் வந்து ப்ளூபெர்ரி ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து எசென்சி ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது இன்னும் பெனிஃபிட்டு. ஜொஜோபா ஆயில், ட்ரிட்ரி ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப முடிக்கு நல்ல பெனிஃபிட்டு. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 3 ml மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றினோடனே நம்மளோட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற நம்மளோட ஷாம்பு வந்து ஒயிட் கலராக மாறிடும். ஏன் அப்படின்னா, அது வந்து நல்லா பபுள்ஸாக இருக்குது. நீங்கள் இந்த ஷாம்பு செஞ்சு ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் ஊற்றும் போது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒயிட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆலுவேரா ஷாம்புனால நான் லைட்டாக கலர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆலுவேரா ஷாம்பு வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.